ஆரோக்கியம் அப்படிங்கிறது என்னென்னா, நரம்புகளுடைய பலம். நரம்புகள் எவ்வளோக்குள்ள பலமாக இருக்கோ அவ்வளோக்குள்ள நம்ம பண்ணோம்னா ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்றதாக அர்த்தம். இப்போ இந்த நரம்புகளுடைய ஆரோக்கியம் கெட்டு போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, எண்ணெயில் பொரித்த உணவுகள் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு, அதாவது நரம்பு பலத்துக்கு கெடுதல் பண்ணும். அதாவது இந்த நரம்புகள்லாம் புடச்சிக்கும், வீங்கிக்கும். நம்ம தசையிலெல்லாம் உடம்புல வீங்கிக்கிறது இல்லையா, நரம்புகள் உள்ளே வீங்கிக்கும். அது வழியாக தான் ரத்த ஓட்டம் நடக்கிறது. அதனால் ரத்த ஓட்டம் பாதிக்கிறதுனால மூளை நரம்புகள், உடம்பு நரம்புகள் எல்லாத்தையும் ரத்த ஓட்டம் பாதித்தா அப்புறம் என்ன முடியும்? நம்மளால் ஒரு நாளைக்கு கை இழுக்கும், ஒரு நாளைக்கு கால் இழுக்கும், ஒரு நாளைக்கு கண் இழுக்கும், ஒரு நாளைக்கு குறுக்களை இழுக்கும், ஒரு நாளைக்கு நடக்க முடியாது. எதாவது ஒன்று நமக்கு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கும். இதனால் நம்ம நரம்புகளுக்கு பலம் சேர்க்குற உணவுகளை சாப்பிடணுமே வழிய, உடம்பு நரம்புகளுக்கு பலம் குறையக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடாது. வாய்க்கு நல்லா தான் இருக்கும். பொரித்து சாப்பிட்டா எல்லாம் தான் நல்லா இருக்கும். காய்ச்சின அப்பளத்தை விட பொரிச்ச அப்பளம் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் பொரிச்ச உணவுகள் நம்ம உடம்புடைய நரம்பினுடைய பலத்தை வீக்காக்கிடும். அதனால் பொரிச்ச உணவுகளில் மாதத்துக்கு ஒரு தரம், இன்றைக்காத ஒரு நாள், அதெல்லாம் அந்த காலத்துலலாம் பண்டிகை அப்படின்னு ஏற்படுத்தி மாதம் ஒரு பண்டிகை வரும். போன பௌர்ணமி அன்னைக்கு அவனி ஆட்டம், இந்த அமாவாசை அன்னைக்கு தீபாவளி, அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு கார்த்தி, இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம பொரிச்ச உணவுகளோ ஒரு அப்பளமோ அல்லது ஒரு வடையோ சாப்பிட்டதுனால அது உடம்புக்கு கெடுதல் பண்ண அது சாதாரணம். ஆனால் இந்த காலத்தில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சாப்பிடணும் போல் இருந்ததுன்னா உடனே நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றோம். இருந்தாலும் சாப்பிட்ற உணவு நமக்கு உடம்புக்கு எதிரியாக ஆச்சுன்னா அது என்ன சாப்பிட்றதுன்னு அர்த்தமா? நம்ம உணவு உடம்புக்கு போய் நமக்கு ஆரோக்கியத்தை என்ன கொடுக்குறோம்? பொரிச்ச உணவுகள் ரொம்ப தப்பானது. அதுபோல் பாக்கெட்டில் அடைச்ச உணவுகள், வத்தக்குழம்பு, ஊறுகாய் எல்லாம் டப்பாக்களில் வாங்கி வச்சுட்டு அதை கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு இருக்கிறது, அதுவும் அதில் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கோசரம் கெமிக்கல்ஸை போட்டிருப்பா. அது உடம்புக்கே ஆகாது. அது நரம்புகளை தான் பாதிக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னாக்க, இந்த கலராக இருக்கிற மாதிரியான மீன்கள் அதுகளை சாப்பிட்டாக்க இன்ஃப்ளமேஷன் வருதான். நிறைய வயிற்று புண்கள், இன்ஃப்ளமேஷன், வயிற்று வலி இதெல்லாம் வருது. அதனால் அதுலேயும் நம்ம சாப்பிடக்கூடாது. காபி அப்படின்றது பெரும் கஷ்டம். அது யார் கண்டுபிடிச்சா, எப்போ கண்டுபிடிச்சானே தெரியல. அதிலேருந்து பல்தேஷனே காப்பி குடிக்கணும் அப்படிங்கிறது போக, தலை வச்சா காப்பி குடிக்கணும். யாராவது வீட்டுக்கு காஃபி சாப்பிடுங்களா, அது ஒரு உபசரிப்பாக போயிடுது. அப்போ நம்ம சும்மா இருக்குமா, நம்மள ஒரு டம்ளர் ஆற்றி அழகாக அவளோட சரிக்கு சரி உட்காந்து நல்லா பேசிகிட்டே சந்தோஷமாக சாப்பிடணும். ஆனால் சந்தோஷமாக எந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு நம்ம சாப்பிட்றோமோ, எந்த கலகலப்பு சந்தோஷத்துக்கு ஒருத்தர் சாப்பிட்றோமோ, அது நமக்கு உள்ளே போய் நரம்புகளில் ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துறது அப்படிங்கிறது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்குது. இப்போ இதை தான் சாப்பிட்றது அப்படின்னாக்க, நான் சொன்ன இத்தனையுமே சாப்பிட்லாம். ஆனால் காஃபி அப்படின்னா ஒரு 1/4 கப், அதுக்கு ஒரு நுனி நாக்கு வரைக்கும் லஞ்சில் போடும் காஃபியில். அது ஒன்றும் வயிறு ரொம்ப சாப்பிட்ற உணவு இல்லை. அதுபோல் கடைகளில் வாங்கி சாப்பிட்றது 2 மாதத்துக்கு வருதோ 1 மாதத்துக்கு வருதோ என்றைக்கோ ஒன்றா வாங்கி சாப்பிடலாம். ஒரு மாமி கேட்டால், நாக்கு செத்து போகிறது மாமி, நாக்கு மட்டும் செத்து போனால் கூட பரவாயில்ல, நான் உசுரோடு இருக்கணும் இல்லையான்னு சொன்னேன் நான். அந்த மாதிரி நம்ம உடம்பை காப்பாற்றிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்.